ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். அது வேறு யாரும் கிடையாது, இந்த வாலோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். சரி, வாலானவ. ஸோ இவரோட பர்த்டே செலிப்ரேஷனை நம்ம பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு லாக்டவுன் செலிப்ரேஷன். அவளுக்கு வந்து 6 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான லாக்டவுன் பர்த்டே செலிப்ரேஷன் தான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு கேசரியை கட் பண்ணி தான் செஞ்சுருப்போம். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா அவள் தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு வந்து உட்காந்து நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், லைக் கொடுங்க. ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்த்டேக்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது கூட நாங்கள் வந்து செஞ்சுருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அதில் வந்து அல்வா செஞ்சோம். என் வீட்டுக்கார தான் செஞ்சார். ரொம்பவே சூப்பராக வந்தது. அந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக அல்வாலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ஆளாளுக்கு கட் பண்ணி பீஸை வந்து பர்த்டே பேபிக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு பீஸ் ஊட்டி நல்லா சாப்பிட வச்சோம். ஏன்னா வந்து சும்மாவே எதையுமே சாப்பிட மாட்டான், ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட மாட்டான். ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஊட்டி ஆளாளுக்கு ஒரு பீஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அடுத்து பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கேசரி தான் செஞ்சிருந்தோம். கேசரியை வச்சு நாங்கள் வந்து சூப்பராக கட் பண்ணி செஞ்சிருந்தோம். ஏன்னா வந்து வெளிலலாம் கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாக்டவுனில் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டிலே கேசரி செஞ்சு அந்த கேசரியை வந்து கட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பா. ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இது பார்த்திங்கனாக்கா என் பொண்ணுக்காக நான் வந்து சர்ப்ரைஸாக அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்த்டேக்காக நான் ரெடி பண்ணது தான். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே போல் எங்கள் பாப்பாவுக்கும் இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவளோட சின்ன வயசுலேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துருப்பேன். இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா ஒரு வயசுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சிம்பிளாக அதே போல் ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த பர்த்டேவே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணால் எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.